மன் தஷா. நபியே நீங்க சொல்லுங்கள், இன்றைக்கு ஆட்சி ஒருவரிடம் இருக்கலாம், ஆனால் அவரிடமிருந்து வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாளை அவரிடம் இந்த ஆட்சியை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். அல்லாஹ் நாடியவர்களிடம் அந்த ஆட்சியை பறித்தெடுப்பான். வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா. இன்று கண்ணியவானாக இருக்கலாம், நாளை கேவலப்படக்கூடியவராக இருக்கலாம். இன்று கேவலமானவராக இருக்கலாம், நாளை கண்ணியவனாக மாற முடியும். அந்த கண்ணியத்தை அவன் விரும்புபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் விரும்புபவர்களை அந்த கேவலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், பியதிகல் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாம் அவன் வசமே இருந்து கொண்டிருக்கிறது. அவன் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர், நாங்கள் விரும்பிய விரும்பாமல் இந்த உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அது நலவாக மாறுவதும், அந்த ஏற்படக்கூடிய மாற்றம் எமக்கு பாதகமாக மாறுவதும், அதனுடைய மாற்றத்தினுடைய விளைவை அல்லாஹ் தஆலா எங்களுடைய கரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எங்களுடைய அமால்களில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எங்களுடைய அமால்கள், எங்களுடைய அந்த ரப்புடைய தொடர்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் யாருக்குத்தான் வாக்களித்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் வசம் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அமல்களை வைத்துதான் இந்த உலகத்திலே ஆட்சியாளர்கள் எங்கள் மீது இரக்கமாக நடப்பதும், எங்கள் மீது அநியாயம் செய்வதும் எங்களுடைய அமல்களை கொண்டுதான் அது முடிவு செய்யப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த நபியை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், தனக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, கியாமத் ஒன்று இருக்கிறது என்பதை நம்பியவர்கள், இந்த உலகத்திலே நாம் சீரானவர்களாக அந்த படைத்த ரப்பினுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி விடுவார். எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை திருப்பி விடுவார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் ஆட்சியாளர்களுடைய அந்த நிலைமைகளை மாற்றுவது அது உங்களுடைய அமல்களை கொண்டிருக்கிறது. உங்களுடைய அமல்களை கொண்டிருக்கிறது. நாங்க எவ்வளவுதான் எதிர்பார்த்தாலும் சரி, எங்களுக்கு எவ்வளவுதான் வாக்குறுதிகள் தரப்பட்டாலும் சரி, அன்பான சகோதரர்களே, அந்த வாக்குறுதிகளை யாராலும் நிறைவேற்ற முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். நாம் எவ்வளவுதான் பேசினாலும் சரி, எமக்கு எத்தனை பேர் வந்து இவ்வளவு மாற்றம் வரும், இவர் மூலமாக இந்த மாற்றம் வரும், இவர் மூலமாக இந்த மாற்றம் வரும், உங்களுக்கு இவ்வகையான வசதி வாய்ப்பு ஏற்படும் என்று சொன்னாலும் சரி, இந்த உலகத்திலே நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய சமயத்திலே எப்படிப்பட்ட நல்லவர்கள் ஆட்சியாளர்களாக வந்தாலும் அன்பான சகோதரி, நலவுகள் எமக்கு நடக்காது. ஏன்? நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பை இழந்தவர்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டுவிட்டோம். அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டதன் காரணம், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களை அல்லாஹ் தஆலா சாட்டுவார், இழிவை அல்லாஹ் தஆலா சாட்டுவார். அன்பான சகோதர பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்போது இழக்கப்படுமோ அப்போது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அநியாயக்கார ஆட்சியாளர்களை அல்லாஹ் நியமிப்பான் என்பது குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லி காட்டுகிறது. நாம் எவ்வளவுதான் இவர் வந்தால் இப்படி எல்லாம் நடக்கும் என்று நாம் எவ்வளவுதான் கற்பனைகள் செய்தாலும் நடக்காது. அன்பான சகோதரர், உலகத்திலே எங்களை நாம் மாற்றாதவரை உலகத்துடைய மாற்றம் ஏற்படாது.